ஐயோ பார்ப்பீங்க, எல்லா வீடியோலையும் நான் ஒண்டி தான் இருப்பேன். ஏன்னா இவங்க முன்னுக்கு போயிடுவாங்க. நான் ஷூட் பண்ணுறதுனால நான் அப்படியே ஒண்டி கட்டியாக தான் சுற்றிக்கிட்டு அலைவேன். எப்பொழுதும் அப்படி தாங்க, மலேசியாவில் அப்படி தான், எந்த ஊருக்கு போனாலும் அப்படி தான். என்னை ஒதுக்கி விட்டாங்க, தண்ணி தெளித்து விட்டாங்க. ஆனால் மக்களே, அந்த பஸ்ஸில் உட்காந்ததுக்கு நடந்து வர்றது எவ்வளோ பெட்டராக இருந்துச்சு. எனக்கு அப்படி தான் தோணுச்சு அதில் இறங்குறதுக்கு. இங்கே இறங்கி இன்னொரு இடத்த பார்க்க போயிட்டுருக்கோம். இதில் இன்னொரு கூத்து என்ன நடந்துச்சுன்னா, அந்த பிரிஸ்டாலில் வந்து காணா போயிட்டாங்க அவங்க. அப்படியே சத்தம் போட்டு கூப்பிடுவாங்க பாருங்கள், அந்த மூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த நானும் வாஷ்ரூம் போகணும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், முக்கால்வாசி பாட்டில் வந்து என் மூஞ்சும் இந்த ரோடு தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் நடந்தே தான் போகணும் எல்லா இடத்துக்கும். போயிட்டு அதுலேயே பாதி நேரம் ஓடிடும். ஸோ அதனால் அந்த ரோட்டில் தான் முக்கால்வாசி என்னால் ஷூட் பண்ண முடிஞ்சிச்சு. மக்களே, இங்கே தான் எனக்கு கக்கா போட்டு விட்ட இடம். காக்கா இங்கே தான் கக்கா போட்டுச்சு. திருப்பி நான் வந்து மாட்டிக்க போகிறேன். I was like, it's not going to work. And then I went up and started tapping my phone. It's like, oh my god, if you do these at night, it's crazy. No, I went in there, you're okay. சூப்பராக இருக்குது தானே மக்களே, அந்த பாத்தோட டவுனு சூப்பராக இருக்குது. ஆனால் பயங்கரமாக இருக்குது. நந்தினி அங்கே தான் போய் செட்டில் ஆகலான்னு இருக்காங்க. அங்கே போய் திருப்பி வேலைக்கு போகலான்னு தெரில. இதெல்லாம் வந்து ஆண்டவன் கையில் தான் இருக்கணுவாங்க. பார்ப்போம் வாய்ப்பு எப்படி அமையுதுன்னு. நம்ம பிள்ளைங்க வந்து கேட்டாங்க, ஆமாம் நீங்கள் வந்து 2-3 டிபி யூரோப் கண்ட்ரி போயிட்டீங்க, உங்களுக்கு என்னவா தோணுது, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் வந்து கொடுத்து வச்சிருக்கேன்னு தோணுது. ஏன்னா எல்லாத்துக்கும் பணம் இருக்கலாம், இல்லைன்னா உடம்பு ஒத்துழைக்காது, பணம் இருக்காது, போகணுன்னு ஆசை இருக்கும். எல்லாம் சேர்ந்து ஒரு 3 டிப் போகிறதே வந்து அந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுத்த பொக்கிஷம் தானே, கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படணும். இதுங்க கேட்கும் போதே அதான் சொன்னேன், நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சாது, அந்த கிஃப்டட், நம்ம வந்து காட் கிஃப்டட் சொல்லுவாங்களே, ஏதோ நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு கிடைச்சிச்சின்னு சொன்னேன். இதுங்க போன டிப்பு அங்கே பிரிஸ்டால் போகும்போதே நான் சொன்னேன், திருப்பி இந்த இடத்துக்கு நான் வருவேனா இல்லையான்னு தெரில, நாங்கள் திருப்பி போவோமான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா இருக்கிற கமிட்மெண்ட் அது இதில் பிள்ளைய படிக்க வச்சு அனுப்பணும். திருப்பி எங்களுக்கு அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது பெரிய கொடுப்பனை தான். அதனால் வந்து நம்மளை இருக்கிறத வச்சு முதல்ல சந்தோஷப்படணும். இன்னொன்று மக்கள் வந்து இல்லாதது தான் ஏக்கத்தை வச்சு தேடிக்கிட்டே போகிறாங்க. இருக்கிற நிறைவாக இருக்கிற லைஃப் வந்து நம்ம மறந்துடும். அந்த வேலையில் வந்து அதை கொஞ்சம் நினச்சி பார்ப்போமே. பாத்தில் ஒரு வித்தியாசம் நல்லா கிடச்சிச்சு. நல்லா நடக்கிறாங்க நம்ம பெற்று விட்ட பிள்ளை. நான் நடக்க யோசிப்பாங்க, இப்போ நல்லா நடக்கிறாங்க. என்னாலே அவங்க பின்னாடி நடக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்போண்டா. நான் யாரும் கூட்டாளி பார்க்க போகிறேன்னு சொல்லிடுச்சு. ஆமாம், நானும் போகணும். இப்போ தான் அந்த ஹோட்டலோட அருமை தெரியுது மக்களே. அந்த ஹோட்டலில் ஃபேனு தானா? The boat closed.
பாத்துன்னு நினைச்சாலும் இந்த தீம் பார்த்து நினைப்பு தானே வருது. Oh, it doesn't matter. The mama's there, then maybe she goes. நீ வாஷ்ரூம் போயிட்டு வா. இதோட காஸ்டியூம் நான் சொல்ல மறந்துட்டேன். இது நார்மல் டிஷர்ட் தானே, ஒரு 10 வெள்ளியோ 20 வெள்ளிக்கு தான் வாங்கினேன் நினைக்கிறேன். வாங்கி ரொம்ப நாளாக இருந்துச்சு, இங்கே வரதுனால எடுத்து போட்டேன். இதோட பேண்ட்டும் அவ்வளோதான், நல்லா மேட்சாக இருந்துச்சு. என் தனுஸ்ரீ வந்து 2வது டாட்டர் வந்து இந்த அவுட்ஃபிட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குனாங்க. உங்களுக்கு யாருக்காவது எந்த அவுட்ஃபிட் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்களேன், எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. நம்ம கத்திரிக்காக்கா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க நான் வந்து பெருத்துட்டேன்னு. அது 100% உண்மை தான், நான் பெருத்துட்டேன். இழைக்கணும் மக்களே, இழைக்கணும். Still with my still boyfriend. I'm still here. Long time for me. Popcorn machine? They're free. Yeah, of course. Oh, okay, can I? And then அதிமாமரத்து கூட்டுக்குள்ளே அந்நாளிலே நல்ல சோடியுடன் பாட்டெடுத்த பொன்னாளிலே 2 ஊரை சுத்தி தேர சுத்தி ஒன்னா போனது. அது ஒன்னா இருந்த காலம் இப்போ எங்கே போனது? 4 பக்கம் தேடி தேடி நல்ல நெஞ்சு வாடுதடி. கூவுகிற கூவால் எல்லாம் என்ன வந்து தாக்குதடி. இப்ப வருமோ ஒட்டி இருக்க ஒட்டு வருமோ? ஒரு கொலைக்கிளி சொடி தன்னை தேடுது மானே. அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்கது முன்னே.